இங்கேருந்து ஒரு இந்தியன் ஆக்டர்ஸ் வந்து நம்ம ஹாலிவுட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் யாராக இருக்கும்? இல்லை, அந்த மாதிரி சாய்ஸ்ன்னு பார்க்குறத விட சில சமயம் வந்து ஹீரோவுக்காக கதை இல்லை எங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை வந்து இப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமும் ஆடியன்ஸ் சைட்லேருந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷன் வந்து உங்களுடைய சாய்ஸ் யார்? கேரக்டர் இல்லாமல் ஐ கேனாட் டெல், பட் ஐ ப்ரிஃபர் ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் மெஜாரிட்டி ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ஹேப்பனிங் இன் அமெரிக்கா. ஸோ அப்போ வந்து இட்ஸ் அ ஷாக் ஃபார் மீ. ஏன்னா ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஷாக்கிங் நியூஸ் வந்து அந்த டிராஃபிக்கிங் ஹேப்பனிங் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிறதே பயங்கரமான ஷாக்கிங். அண்ட் 12 மில்லியன் கிட்ஸ் கடத்தப்பட்டிருக்காங்க அமெரிக்காலுங்கிறது அது ரெண்டாவது ஷாக்கு. அவர் நடித்த படங்களில் எந்த ஒரு படத்துடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து வியந்திருக்கீங்க, இல்லை எந்த ஒரு படம் பிடிக்க வச்சது அவரை? எனக்கு வந்து லொக்கேஷன் ஸ்கவுட்டிங் போயிருந்தப்ப மெக்சிகோவில் ஆக்சிடென்டலாக வி மெட் திஸ் கிட். ஓகே. அப்புறம் பார்த்தா ரொம்ப லைவ்லியாக இருந்தான், அவன் பேசுகிறது அவன் எல்லாம் பிடிச்சது. அதே மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சலஸ் மேயர் ஆஃபீஸில் வந்து நான் படத்தை காமிச்சேன். அப்போ நிறைய அண்டர் கவர் காப்ஸ் வந்து படத்தை பார்த்தாங்க. சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து நான் 23லேயே படம் முடிச்சிட்டேன். பட் யாருமே படத்தை வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை, பிகாஸ் இட்ஸ் வெரி. இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தினம்தோறும் செய்திகளாக தான் கடந்து போகிறோம். ஆனால் அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகள்லேயே இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழிகள் என்ன, இதெல்லாம் பேசக்கூடிய படம் தான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ரூஃபஸ் பார்க்கர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. ஸோ இந்த படம் பற்றி அவர்கிட்ட பேசலாம் வாங்க. சார், இப்போ வந்து படம் வந்து ஒரு படம் வெளியாகி வெற்றி பெற்று அது வந்து தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமாக மாறுதா அப்படிங்கிறது இப்போ இருக்க சூழலில் நிறைய விவாதம் வந்து அதன் பின்னாடி வந்து எழுந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து முழு நேர தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி சார் ஒரு பேஷனாக வந்து இப்போ வந்திருக்கீங்களா? ஏன்னா இப்போ சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடியும் படங்கள் எடுத்திருக்கீங்க, நம்ம அந்த படங்கள் பற்றி அடுத்தடுத்து பேசுவோம். பட் ஒரு இந்த ப்ரொடக்ஷன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கிறது அப்படி இந்த ஜேர்னி எப்படி இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஜேர்னி வந்து ஃபஸ்ட்டு நான் அமெரிக்காவுக்கு வேலைக்கு தான் போனேன். பீன் 20 years I live in US. ஃபஸ்ட்டு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிவிட்டு தென் ஐ ஸ்டார்டட் கப்புள் ஆஃப் கம்பெனிஸ். அப்புறம் ஐ சோல்ட் இட். அண்ட் தென் 2014 வந்து ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கும் போது, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வேலை அப்படின்னு பார்க்கும்போது ஐ லவ் சினிமா. ஸோ அதனால் சினிமா ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் மை ப்ரொடக்ஷன் கம்பெனி இன் 2014, P2 Films அப்படின்னு. அப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாச்சு. பட் படம் எப்படி பண்ணுறதுன்னு தெரில, பிகாஸ் இட்ஸ் யூ டோன்ட் நோ ஹெட் அண்ட் டெய்ல் ஆஃப் இன் ஹாலிவுட். ஸோ அதனால் சில செலக்டிவ் ஃபெஸ்டிவல்ஸ், ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போனேன் யூஎஸில். போய் தென் ஐ காட் டு மீட் பீப்புள், இன்ட்ராக்ட் வித் பீப்புள், கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தென் ஒரு சின்ன படம், ஒரு ஹாரர் எடுத்தால் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாருமே பிடிக்கும். அப்புறம் ரிஸ்க் மிட்டிகேட்டட், நிறைய செலவழிக்க தேவையில்லை. ஸோ தட் மூவி டிட் வெல். அப்போ நான் படம் எடுக்கும்போது படம் ஒன்றும் சரியாகாட்டி இட் வில் பி டிசாஸ்டர், தென் ஐ வில் கோ பேக் டு ஒர்க் ஆர் வாட் எவர். அந்த மென்டாலிட்டியில் தான் வந்துட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிட் வெல். அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் எடுத்துட்டு இப்போ சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், ஐ ரியலி வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். இந்த படம் வந்து சைல்ட் டிராஃபிக்கிங் இன் அமெரிக்கா அண்ட் இட் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. 1986 எல்மாண்டேன் கலிஃபோர்னியான்னு ஒரு இடத்துல நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படமே எடுத்தோம். இதில் வந்து 12 மில்லியன் கிட்ஸ் இது வரைக்கும் அமெரிக்காவில் கடத்தப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் வந்து பாண்டட் லேபராக ஒர்க் பண்ணுறாங்க. இட்ஸ் a huge number and it's a $50 billion business every single year. Human traffickingல majority of business is happening in America. ஸோ அப்போ வந்து இட்ஸ் அ ஷாக் ஃபார் மீ. ஏன்னா such a powerful country in the world. அவங்க நாட்டிலே இங்கே நடக்குது. they criticize all over the world, but it's happening in their own backyard. ஸோ இதை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஐ லிவ் க்ளோஸ் டு 4 miles, அங்கேயே நடக்குது இவ்வளவு. லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் மெயின். அப்போ இருக்கிற யாருக்குமே தெரில. ஸோ டு கிரியேட் அன் அவேர்னஸ் இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆரம்பித்த ஜேர்னி தான் இந்த படம்.
ஓகே. சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். படம் பத்தி அடுத்தடுத்து பேசலாம். பட் எனக்கு அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்ப மதுரைக்காரங்க அப்படின்னாலே சினிமாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி செலிப்ரேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ம். ஸோ உங்களோட நேட்டிவ் வந்து அங்க அப்படிங்கிறதுனால, அந்த சினிமா ஆர்வம் அப்படிங்கிறது இயல்பாவே இருந்துச்சா? இல்ல எப்படி வந்து அதுக்குள்ள நீங்க இல்ல உள்ள சினிமா வந்தீங்க? ஆர்வம் அப்பல்லாம் கிடையாது. ஓகே. ஒரு சும்மா நார்மலா படம் பார்க்குறது ஆ. தான். பட் நான் யுஎஸ் போனதுக்கு அப்புறம் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு வாட்ச் இன்டர்நேஷனல் மூவிஸ். ஓகே, ஓகே. நெறைய. பட் படம் பார்க்குறது உண்டு இங்க. பட் ம். அந்த மாரி மோகம், வெறி அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் சும்மா என்டர்டெயின்மென்ட்காக. என்டர்டெயின்மெண்ட்டா ஓகே. போர் அடிக்குது, படம் பார்க்கலாம் அப்படின்னு தான் படம் பார்த்தது ஓகே, இங்க. ஓகே. பட் அங்கே போயிட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல பார்க்கும்போது யூ வில் பி ஷாக்டு. சில சில ஸ்டோரிலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டெக்னிக்கலா நல்லா ம், எடுத்திருப்பாங்க. ம். சில சில லாங்குவேஜ் மூவிஸ்லாம் ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட்டா இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஐ வாஸ் வெரி ஃபேசினேட்டட் அபவுட் தட். அதனால அந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு ஆர்வம், ஒரு பேஷன் வந்து இட் கிரியேட்டட் ஆஃப்டர் ஓகே, தட். ஓகே. ஸோ எஸ் இப்போ உங்களுடைய முதல் படம் நீங்க சொல்லியிருந்தீங்க, புரொடக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா, அதுக்கப்புறம் எப்படி பண்றது, மூவ் ஆன் ஆகுறது அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்து அதுக்குள்ள வந்தீங்க? நான் சொன்ன மாரி இப்ப ஃபெஸ்டிவல்ல போயிட்டு பீப்பிள் மீட் பண்ணுவோம். சும்மா ஒரு ஜெனரல் நாலேட்ஜ், ஓகே. படம் எப்படி எடுக்கிறது, புரொடக்ஷன் எப்படி பண்றது, பிசினஸ் சைடு எந்த மாரி. ஸோ என்னென்ன ஹவ் டு யூ ரீச் டு பிசினஸ்? ம், அங்க நெறைய சேல்ஸ் கம்பெனி இருப்பாங்க. ஓகே. அவங்க சேல்ஸ் கம்பெனி வந்து டேக் த மூவி ம். டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல. ஸோ ஐ லேர்ன் ஆல் த ப்ராசஸ் இன் வெரி இப்போ தியரிட்டிக்கலாக நம்ம படிக்கிற மாதிரி ஓகே. படிச்சிட்டோம். பட் த ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ காட் வென் வி ஆர் டூயிங் த மூவி. ஓகே, ஓகே. ஸோ ஷூட் போகும்போது எவ்ரிடே ஷூட் மேனேஜ் பண்ணுறோம். ஸோ ம். ஷூட்டிங்கில் உள்ள பிரச்சனைகள் ம். நம்மளுக்கு தெரியாதனால ஒவ்வொன்றா வந்து கற்றுக்கிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சின்ன படத்துலேயே வந்து ஐ காட் அ ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ். ம். பிகாஸ் ஐ டிட் த ஏ டு ஜி. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் படித்து தென் ஐ ஃபைனலைஸ் த ஸ்கிரிப்ட். தென் I went for shopping for directors. ஓகே. Then I attached the director. Then went for the casting. Casting முடிஞ்ச உடனே லொக்கேஷன் பார்த்துட்டு லொக்கேஷனில் போனோம். ஸோ எவ்ரிடே ஐ மேனேஜ்டு த ஷூட். ஓகே. அதை முடிச்சுட்டு ஐ ஃபுல்லி இன்வால்வ் இன் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க். ம். சவுண்ட் டிசைன், ஃபைனல் மிக்ஸ் வேறு. அது முடிச்சதுக்கப்புறம் தென் யூ ரீச் டு அப்போ வந்து சேல்ஸ் கம்பெனி மூலமாக தான் போனேன். ஓகே, ஏன்னா ஓகே. டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இது கான்டாக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ம். ஸோ அந்த சேல்ஸ் கம்பெனியில் கான்டாக்ட் பண்ணி அவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீல் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி தான் வந்தது. ஓகே. பட் அந்த அந்த படத்துலேயே வந்து இந்த ப்ராசஸ் நான் கற்றுக்கிட்டேன் ஓகே. எப்படின்னு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் போக போக தான் கொஞ்சம் பெரிய லெவல்ல எல்லாம் போக முடிஞ்சுச்சு. ஏன்னா அண்டர் த சில்வர் லேக் ஐ டிட் வித் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட். ம். அது கேன் காம்படிஷனில் போனது. ஸோ A24 இஸ் அ பிக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ம். அவங்க தான் வேர்ல்டு வைடு பண்ணாங்க. ஓகே. அந்த மாதிரி A24 கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. ஓகே. இப்போ இதுலேயே வந்து படம் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து நான் 23லேயே படம் முடிச்சிட்டேன். ஓகே. பட் யாருமே படத்தை வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. பிகாஸ் இட்ஸ் வெரி பொலிட்டிக்கல், டார்க் சைட் ஆஃப் அமெரிக்கா, பிரச்சனை வரும் அப்படிங்கிற கண்டு எல்லாருமே படம் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ம். ஸோ தென் ஐ காட் அ வெரி ஷிட்டி டீல். ஒரு 10 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம், டைரக்டாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் போகலாம். என்னுடைய ஐடியாவே வந்து படத்தை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். ஓகே. அப்போ ஒரு 200 தியேட்டர் மினிமம் போகாமல் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ண முடியாது. 5 தியேட்டரில் வந்து யாருக்குமே தெரியாது, படம் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ம். ஸோ தென் ஐ ஆர்கானிக்கலி ஹைப் த மூவி. ம். அப்புறம் தான் நிறையா டோனி ராபின்ஸ், ம். சில்வஸ்டர் ஸ்டலோன், மெல் கிப்சன், ம். மைக் டைசன், இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் படம் பார்த்துட்டு தே ஸ்டார்டட் ட்வீக்கிங். ஓகே. அப்புறம் தே கிவ் அ பைட்ஸ், வீடியோ பைட்ஸ்லாம் ம். கொடுத்தாங்க. தென் ஒரு அட்ராக்ஷன் வந்தது. ஓகே. அதை வச்சு ரோட் சைடு அட்ராக்ஷன் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து 1000 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. ஐ எக்ஸ்பெக்டட் அட்லீஸ்ட் 200 தியேட்டர்ஸ் போகலாம். அப்படியே புஷ் பண்ணி 1000 தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ஓகே. ஓகே. அதில் வந்து ஹோம் டிஜிட்டல் வீடியோ வந்து அண்டர் லயன்ஸ் கேட்லேருந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ லயன்ஸ் கேட்லேயே வந்து டாப் லெவலில் எல்லாருக்குமே படம் பிடிச்சிருந்தது. ம். அதனாலே லயன்ஸ் கேட்லேயே நான் டிட் 10 ஸ்க்ரீனிங்ஸ். அவங்களுடைய தியேட்டரே வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஓகே. அப்போ லைன்ஸ் கேட்டுக்குன்னு ஒரு ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் அவங்களே இன்வைட் பண்ணாங்க. ம். ஸோ அந்த மாதிரி படம் வந்து எவ்ரிபடி ஸ்டார்டட் லைக்கிங் இட். தென் த பேண்ட் வித் ஆஃப் த மூவி வென்ட் வைட். ஓகே. ஓகே. ஸோ எஸ் இப்போ ஹியூமன் டிராஃபிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த படத்தில் எடுத்திருக்கீங்க. எந்த ஒரு தருணத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க வேர்ல்ட்லேயே அமெரிக்கா ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் அப்படிங்கும்போது அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு தெரிய வந்துச்சு?
ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதில் வந்து இக்பால்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தானி பையன், ஓகே. ஹி வாஸ் டிராஃபிக்ட் இன் நேபாள். ஒரு 8 வயசில் இருக்கும்போது ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த பையன் தப்பிச்சு வந்துடுவான். வந்துட்டு ஹி ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் இன் பாகிஸ்தான். ஒரு பேச்சாளராக மாறிட்டான் 12 வயசு 13 வயசுல. ஹி வாஸ் வெரி கெட்டிங் பாப்புலர். ஒன் டே ஹி காட் கில்ட் இன் ஒன் டே லைட். ஓகே. ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா 8 வயசு பையன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தனால டிராஃபிக் ஆகிட்டு அங்கிருந்து வந்து ஒரு 12 வயசில் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு க்ரௌடை புல் பண்ணுறவனுடைய கெப்பாசிட்டி, ஒரு டேலண்ட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எவ்வளோ குழந்தைகள் வந்து எவ்வளோ பெரிய டேலண்ட்டாக இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் ஃப்ரம் புவர் ஃபேமிலி. அவங்களுடைய லைஃப்பை வந்து நம்ம பீனலைஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இது எனக்கு பயங்கரமான தாக்கம் இருந்தது அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்த உடனே. தென் அப்புறம் அதை ரிசர்ச் பண்ணி கூகுள் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தென் ஐ சா லாட்ஸ் ஆஃப் நியூஸ் இன் கலிஃபோர்னியா இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ட்டு. அப்புறம் வி மெட் த ஆக்சுவல் 2 டிடெக்டிவ்ஸ் who busted the case on 1986. அப்புறம் அவங்களாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்க, எப்படி எந்த மாதிரி இது பண்ணாங்க, how they went, how they busted. அவங்க வந்து 80 கிட்ஸ் வந்து they rescued. அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த மீட்டிங். ஓகே. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க டிடெக்டிவ்ஸை வந்து மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிராஃபிக்கில் வந்து பாதிக்கப்பட்ட அல்லது மீட்கப்பட்ட குழந்தைகளை வந்து சந்திச்சிங்களா நீங்கள்? இல்லை, நாங்கள் வந்து நான் ட்ரை பண்ணேன், அந்த ஆர்கனைசேஷன் ட்ரை பண்ணேன். அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க they went through a lot in their life. They don't want to reveal அப்படின்ட்டு. நான் அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பையன், இப்போ என்னுடைய படத்திலே வந்து 12 மில்லியன் குழந்தைகள் கடத்தப்பட்டதில் ஒரு குழந்தையின் கதை, ஒரு சின்ன பையனுடைய கதை அப்படின்னு வரும். அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்லையும் அதே மெக்சிகன் பாய் தான். அங்கே போயிடுவான், அங்கேருந்து அவன் தப்பிக்க பார்ப்பான், திருப்பி அவனை போய் பிடிச்சிருவாங்க, அங்கேருந்து வந்தான் அப்படிங்கிறதான் கதை. அட்லீஸ்ட் அந்த பையனுடைய பேராது கொடுங்க. ஐ வாண்ட் டு புட் த மூவி டெடிகேட் தே ரெஃப்யூஸ் டு கிவ் மீ தட். ஏன்னா they want to protect the kids. ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஷாக்கிங் நியூஸ் வந்து அந்த டிராஃபிக்கிங் ஹேப்பனிங் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிறதே பயங்கரமான ஷாக்கிங். அண்ட் 12 மில்லியன் கிட்ஸ் கடத்தப்பட்டிருக்காங்க அமெரிக்காலுங்கிறது அது ரெண்டாவது ஷாக்கு. அண்ட் இட்ஸ் a $50 billion பிஸ்னஸ்ங்கிறது வந்து இட்ஸ் மோர் ஷாக். அது வந்து அதில் என்னுடைய படத்தில் லாஸ்ட்லேயே வந்து வி புட் லாட்ஸ் ஆஃப் கிளிப்ஸ். ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் இந்த பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. ஆல்மோஸ்ட் 20 years, லைக் 4-5 பிரசிடென்ட். பட் எந்த விதமான ஆக்ஷனுமே இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஓகே. அதாவது இந்த சம்பவங்கள்லாம் நடந்த காலகட்டத்தில் ஆமாம் 1986 நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய growth வந்து மேமூத், இட்ஸ் ஃபினாம், அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே போகுது. லைக் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா we are in a 21st century. 2023 வந்து இட் இஸ் a $50 billion பிஸ்னஸாக மாறி இருக்கு. அதே நியூயார்க் டைம்ஸில் வந்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 2024 they released the statistics. இந்த ஜான்வரி 2024லேருந்து ஜூன் 2024 வரைக்கும் 300,000 kids are trafficked in America. So that's a shocking. அதுதான் பெரிய ஷாக்கிங் நியூஸ். ஓகே. இது வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இது எப்படி நடக்க ஆரம்பிக்குது, எதனால் குழந்தைங்க எப்படி மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் வந்து போயிருக்கும்ல சார். ஸோ நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கிட்டது என்னது? இல்லை, நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா there are vendors. அவங்க வந்து சும்மா அந்த புவர் ஃபேமிலியாக பார்த்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த பையனே வந்து he wants to be a soccer player. அவன் வீட்டில் போய் ஒரு கேம்ப் இருக்குது எல்லையில், அவன் கேம்பில் போவான், அவனுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க, அவன் பெரிய சாக்கர் பிளேயராக மாறிடுவான் அப்படி. ஆமாம், அப்படி அனலைஸ் பண்ணிவிட்டு அவனை கூட்டு வருவாங்க. கூட்டு வந்தப்போ ஒரு சர்டன் அமௌண்ட்டு கொடுப்பாங்க வீட்டில். அதுக்கப்புறம் அவங்க பையனை காண்டாக்ட் பண்ண முடியாது. அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் வெண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க போய் இந்த மாதிரி டிராஃபிக்கிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சலஸ் மேயர் ஆஃபீஸில் வந்து நான் படத்தை காமிச்சிருப்பேன். அப்போ நிறைய அண்டர் கவர் காப்ஸ் வந்து படத்தை பார்த்தாங்க, ஒரு 20 to 25. அவங்க வந்து நிறைய இந்த படத்தினுடைய இதுவும் ட்ரூ ஸ்டோரி நிறைய ரிலேட் பண்ணி லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாங்க. ஸோ நிறைய இது வந்து விச் இஸ் ட்ரூ. இந்த மாதிரி நான் அவங்களே வந்து ஒரு வெண்டர் மாதிரி போய் பிரிட்டன் டு பி த வெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு they try to catch, they rescue lots of kids also from them.
நீங்க சொல்லியிருந்தீங்க நெறைய ஜனாதிபதிகள்லாம் வந்து இந்த சம்பவம் நடந்தப்போ பேசின கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப அமெரிக்கா ஜனாதிபதியா இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து இந்த படத்த பார்த்தாரா? படத்த பார்த்து அவரு ட்வீட் பண்ணாரு. ம். அவங்க பொண்ணு இவாங்கா பார்த்துட்டு அவங்க டெக்ஸ்ட் பண்ணாங்க. ம். எவ்ரிபடி லைக் த மூவி. ஓகே. பட் நோபடி வாண்ட்ஸ் டு டேக் எனி ஆக்ஷன். அதுதான் பிரச்சனை. பட் ஸ்டில் ஐ அம் ட்ரைங் டு ஷோ த மூவி இன் யூஎன். ம். Still I am trying to show a movie in the parliament, like, Mm. Washington DC. ஓகே. At least ஏதாவது பார்த்துட்டு ஒரு Mm. change, if they can pass the law. ம். ம். So that's what we are trying. ஸோ மூவி நீங்க காட்டுனேன் அப்படிங்கிறது நீங்க டைரக்ட்டா போய் அவர்ட்ட அப்ரோச் பண்ணீங்களா? இல்ல எப்படி அந்த ப்ராசஸ்? Through contacts. இப்போ டோனி ராபின்ஸ் வெரி க்ளோஸ் டு டொனால்ட் ட்ரம்ப். ம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுதான் இட் டேக்ஸ் a lot of time. இப்போ ஓகே. ஒருத்தர் வந்து இவரை போய் பாருங்க, அவரை போய் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் வந்து நெட்வொர்க்கிங்கில் ஐ ரீச் அவுட் டு. ஓகே. ஓகே. ஸோ நீங்க என்னதான் வந்து அமெரிக்காவுல செட்டில்ட் ஆனாலும் இங்க இந்தியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கரெக்ட். ஸோ இப்ப நம்ம மண் சார்ந்து ஏதாவது கதைகள் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கா இன் ஃபியூச்சர்ல? இல்லை அந்த மாதிரி இப்போதைக்கு ஐடியா இல்லை, பிகாஸ் ஐ எம் வெரி பிஸி தேர். ம். பட் வேறு ஐடியா என்னென்னா ஆக்டர்ஸ் கொலாபரேஷன் வச்சு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஓகே. விச் But- மீன்ஸ்? இந்தியன் ஆக்டர்ஸ் ப்ளஸ் ஹாலிவுட் ஆக்டர்ஸ் இன் ஹாலிவுட் மூவி. ஓகே. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் அந்த மாதிரி நிறைய ஐ நோ லாட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். ம். ஸோ ஐ பிச் த ஐடியா. ம். ஸோ அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா தென் we can do. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து ஹாலிவுட்ல மூவி மேக்கிங் அப்படிங்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது வேறையா இருக்கும். ஸோ இந்தியாவுல வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எது பெட்டரா இருக்கு? இல்ல என்ன டிஃபரன்ஸ்லாம் வந்து நீங்க பார்த்தீங்க? ஐ திங்க் பர்சனலி ஐ ஃபீல் இட்ஸ் ஒன்லி லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் ஐ கெஸ். இப்போ எனக்கு இங்கே கம்பேர் பண்ணால் இங்கே நான் கரண்ட்டாக படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஐ கேன் கம்பேர். ஓகே. ஸோ நீங்கள் பண்ணாதனால என்னால் கம்பேர் பண்ண முடியாது. ம். பட் ஐ லைக் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மூவி இன் ஹாலிவுட். ம். நீங்க வந்து ஏன்னா நாங்கள் நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். வி Okay. ஸ்பெண்ட் 3 to 6 months ஆஃப் ப்ரீ ப்ரொடக்ஷன். அப்போ வந்து ஷூட்டிங் ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா 32 days 30 days அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ ஹாலிவுட் ப்ளஸ் இந்தியன் ஆக்டர்ஸ் 2 பேத்தையும் கொலாப் பண்ணி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய சாய்ஸ் வந்து யாரா இருக்கும்? இங்கேருந்து ஒரு இந்தியன் ஆக்டர்ஸ் வந்து நம்ம ஹாலிவுட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் யாரா இருக்கும்? இல்லை அந்த மாதிரி சாய்ஸ்ன்னு பார்க்குறத விட ம். இப்போ பேஸ்ட் ஆன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்டில் அந்த பர்டிகுலர் கேரக்டரில் யார் ஃபிட் ஆவாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ அந்த இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் இல்லாதனால அந்த கேரக்டரும் தெரியாதனால ம். ஏன்னா நம்ம ஒரு ஹீரோ வச்சு படம் இங்கே பண்ண ஒரு ம். ஒரு ஒரு கதையில் இந்த கேரக்டரில் இவங்க நடித்தா நல்லா இருக்கும். ம். அதே மாதிரி ஹாலிவுட்லையும் அப்படித்தான். ம். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா ஒரு 5 மெயின் கேரக்டர்ஸ்னா ம். ஈச் கேரக்டருக்கு நாங்கள் ஒரு 4 ஆப்ஷன் வைப்போம். ஓகே. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் போவோம், அவங்க பிஸியாக இருக்காங்க, அந்த 3 weeks டைம் கொடுப்போம், அவங்க ரிட்டர்ன் பண்ணாட்டி வில் கோ டு த செகண்ட் ஒன், வில் கோ டு த தேர்ட் ஒன். ஸோ வி டோன்ட் வெயிட் ஃபார் த ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு அனுப்பும் போதே நாங்கள் ஸ்கெடியூலோடு அனுப்பணும். ஓகே. ஓகே. இந்த இத்தனாம் தேதி இது 20 days உங்களுக்கு வேணும் உங்களுடைய கால் ஷீட்டு, இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரை ஷூட் போகிறோங்கிறத முன்னாடியே அந்த ஸ்கிரிப்டோடைய பேக்கேஜ் அனுப்பிடணும். ஓகே. ஓகே. ஸோ இங்கே வந்து ஆடியன்ஸ் இப்போ நம்ம இந்தியர்கள் வந்து படங்கள் ஆர்டிஸ்ட்டை செலிப்ரேட் பண்ணி அதை ஒரு கொண்டாட்டமாக எடுத்து போகிறாங்க அப்படிங்கும்போது சில சமயம் வந்து ஹீரோவுக்காக கதை இல்லை எங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை வந்து இப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமும் ஆடியன்ஸ் சைட்லேருந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷன் வந்து அவங்களுடைய சாய்ஸ் யாரு? எனக்கு கதை கேரக்டர் இல்லாமல் ஐ கேனாட் டெல், பட் ஐ ப்ரிஃபர் விஜய் சேதுபதி. Okay. விஜய் சேதுபதி. ஸோ எதனால அந்த சாய்ஸ்? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஸோ அவருமே வந்து இப்போ பாலிவுட்ல பண்ணியிருக்காரு. ஸோ ஹாலிவுட்ல அப்படின்னா எந்த ஒரு ஹீரோ கூட சேர்த்து படம் பண்ணலாம் அப்படிங்கிற அங்கேயும் வந்து இவரை வச்சு படம் பண்ணணும்னு ஒரு தாட் ப்ராசஸே இருக்காது. ஸோ ஸ்கிரிப்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டில் உள்ள கேரக்டரில் ஒரு ஆப்ஷன் வைப்போம், ஓகே. அதை வச்சு தான் பேஸ்ட் ஆகும். ஸ்கிரிப்ட் இல்லாமல் உங்களுக்கு நான் அந்த ஆப்ஷனே கொடுக்க முடியாது. ஓகே. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரி, டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்ட். அவர் நடிச்ச படங்கள்ல எந்த ஒரு படத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வியந்திருக்கீங்க? இல்லை எந்த ஒரு படம் பிடிக்க வச்சது அவரை? எனக்கு வந்து 96 பிடிச்சிருந்தது. ஓகே. இந்த லாஸ்ட்டாக பார்த்த மகாராஜா ஐ ரியலி லைக் திஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஓகே. ஸோ வேற எந்த படங்கள் சார் ரீசெண்டாக பார்த்துருந்தீங்க? ரீசெண்டாக பார்த்தது வந்து மண்டேல பார்த்துருந்தேன், ம். தென் மகாராஜா. ம். ம். ஸோ ரொம்ப லிமிட்டட் தான் பார்ப்பேன், எனக்கு வந்து டைமே கிடைக்கிறது இல்லை படம் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ வாட்ச் லாட்ஸ் ஆஃப் டிவி ஷோஸ். ஓகே. ஸோ தட் தமிழ்லையா இல்லை? இன் ஜென்ரல் எவ்ரிவேர். ஓகே. ஓகே. ஸோ ஸோ அதனால் வந்து நம்ம வேலையும் பார்த்துக்கிட்டு ஸோ வெரி லிமிட்டட் டைம், பட் ஐ வாட்ச் டைம் டு டைம்.
ஓகே, ஓகே. ஸோ சொல்லியிருந்தீங்க படம் பார்க்கறதுக்கு டைம் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருக்கீங்க. எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா ஐடி இன்னொரு பக்கம் ப்ரொஃபஷன் இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து பேஷன் அப்படிங்கும்போது 2மே இல்ல எப்படி இப்போ பேலன்ஸ் பண்றீங்க? ஃபுல்லா வந்து ஐ அம் டூயிங் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் புரொடக்ஷன். ஓகே, ஐ டோன்ட் ஓகே. டூ எனிதிங். ஐ ம், சோல்ட் மை கம்பெனிஸ். ம். இப்போ ஒன்லி புரொடக்ஷன்ல தான் பண்றேன். பட் ஓகே. உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராசஸும் டைம் எடுக்கும். இப்போ வந்து வி ஆர் டூயிங் எ ஃபுட் டெவலப்மெண்ட். ம், இப்போ அந்த டெவலப்மெண்ட்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்புவாங்க. ம், ஐ ஹேவ் டு ரீட் மல்டிபிள் டைம்ஸ் டு கிவ் மை நோட்ஸ். ம். அப்புறம் என்னுடைய நோட்ஸ் கொடுத்துட்டு தென் வி டிஸ்கஸ். ஓகே. அதில் நான் ஒரு 10 நோட்ஸ் கொடுத்தேன்னா அவங்க 4 எடுத்துக்குவாங்க, 5 எடுத்துக்குவாங்க. ம், தென் தே வில் எக்ஸ்பிளைன் வை தட் அதர் 6 will not work. ம், திருப்பி போய் அவங்க ஒரு வெர்ஷன் எழுதுவாங்க, திருப்பி அந்த செகண்ட் வெர்ஷன் அனுப்புவாங்க. ம். ஸோ இந்த ப்ராசஸே வில் கோ மேக்ஸ் லைக் 4 to 5 வெர்ஷன் பிஃபோர் ஈவன் கோ டு த டிரெக்டர் அண்ட் ஆக்டர்ஸ். ஓகே, ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் டைம் எடுக்கும். அதனால வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் லெஜர் டைம். ஓகே. ஸோ கிடைக்கிற டயத்தில் ஏதோ படம் பார்த்துக்கணும். ம், ம். நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. படம் பிடிச்சிருந்துச்சு. பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் வந்து புரொடக்ஷன் சைட்லயும் சரி, அதுக்கப்புறம் ரிலீஸ் அதுக்கப்புறம் ஸோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? படம் எடுக்கிறது வரைக்கும் எந்த சேலஞ்சும் கிடையாது. பிகாஸ் வி பிளான்ட் ஆஸ் பர் ஸ்கெட்யூல் நாங்கள் படம் முடிச்சிட்டோம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து படம் கரெக்டாக ஷூட் முடிச்சுட்டு வி ஷாட் இன் மெக்சிகோ. ம். மெக்சிகோவில் வந்து லேண்ட் ஆன 2வது நாள் லாக்டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த 1 year வி couldn't do anything. ஓகே, ஓகே. தட் வாஸ் வெரி சேலஞ்சிங். அப்போ வந்து திடீர்னு இப்போ ஸ்டுடியோவில் வந்து எடிட்டிங் போகணும் அப்படிங்கன்னா ம். அவங்க இட்ஸ் வெரி அவங்க க்ளீன் பண்ணுவாங்க. அந்த யூ ஹாவ் டு டேக் எவ்ரி அதர் டே கோவிட் டெஸ்ட். ம், ம். இப்போ 6 பேர் போனால் 6 பேரும் கோவிட் டெஸ்ட் எடுக்கணும். அந்த ப்ராசஸில் போகும்போது டிரெக்டர், டிபி, ம். எடிட்டர் எல்லாருக்குமே கோவிட் வந்துருச்சு. ம். ஸோ அந்த 1 year வி couldn't do much work. ஓகே, That's very challenging. ஓகே. ஸோ இப்போ நீங்க அமெரிக்காவுல செட்டில் ஆகி எத்தனை வருஷங்கள் ஆகுது? 20 வருஷமா. 20 வருஷம் ஆகுது. ஸோ அமெரிக்க தமிழர்களுடைய நிலைமை வந்து எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ அரசியல் மாற்றங்கள் இருக்கிறதுனால வந்து நிறைய செய்திகள் வந்து கேள்விப்படுறோம். நீங்க வந்து பர்சனலா எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன போயிட்டு இருக்கு? சரி, அது பாலிடிக்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். அமெரிக்க தமிழர்னு கிடையாது, ஆல் த இமிகிரண்ட்ஸ்க்கு பிரச்சனை தான். ஜென்ரலான கேள்வி தான் இது. அமெரிக்காவில் 20 இயர்ஸ் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அங்கே மறக்க முடியாத ஒரு பிளேஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? மெமரிஸ் ஆகட்டும், இல்லை நாங்களே வரோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். நல்ல இடம்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஸோ Okay. த லேண்ட்ஸ்கேப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. எனக்கு பிடிச்ச இடங்கள் வந்து தெர் இஸ் another place called லேக் டாஹோ, ஓகே, still in California. Obviously, you go to Grand Canyon. So that's wonders. ஓகே, ஓகே, So that's other places I can recommend. ஓகே. ஸோ இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து சாய்ஸ் எப்படி சார் எடுத்தீங்க சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்? ஏன்னா வந்து கதை வந்து கேட்கும்போது வந்து ஓகே சீரியஸான கதை அப்படின்னு சொல்லியிருந்துக்கலாம். பட் யாராவது ஹெசிடேட் பண்ணாங்களா அதில் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு? அந்த மாதிரி யாரும் ஹெசிடேட் பண்ணல. எனக்கு வந்து மெயின் வந்து அந்த பையன் தான் 14 year old kid. ஓகே. முன்னாடி வந்து வி அடிஷன் 100 கிட்ஸ். ம். அதில் வந்து ஒரு பையனை செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். பட் அவன் வந்து இஸ் மெக்சிகன் பட் பார்ன் அண்ட் ரைஸ்ட் இன் அமெரிக்கா. ஓகே. அதனால் அவன்கிட்ட அந்த அத்தன்டிசிட்டி இல்லை. இஸ் நாட் அத்தன்டிக் மெக்சிகன். அவன் ஒரு ஆக்சென்டட் மெக்சிகன். ஏன்னா ஹி பார்ன் அண்ட் ரைஸ்ட் இன் அமெரிக்கா. சரி, வழியே இல்லை அப்படிங்கிறக்காண்டி அவனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஸ்கவுட்டிங் போயிருந்தப்ப மெக்சிகோவில் ஆக்சிடென்டலாக வி மெட் திஸ் கிட். ஓகே, ஓகே. அப்புறம் பார்த்தா அவன் ரொம்ப லைவ்லியாக இருந்தான். அவன் பேசுறது, அவன் இதெல்லாம் பிடிச்சது. தென் வி கன்ஃபார்ம் த கிட்ஸ். ஓகே, ஓகே. எந்த ஒரு விஷயம் வந்து படத்துல உங்களுக்கு மறக்க முடியாததா இருந்துச்சு? அந்த சேஸ் சீக்வன்ஸ். ஓகே. ஸோ வி ஹேட் ஒன் ஷாட், ஐ திங்க் இட்ஸ் 9 minutes சேஸ் சீக்வன்ஸ். ம், ம், அந்த சேஸ் சீக்வன்ஸ் வந்து டவுன் டவுன் எல்லையில் இருக்கும். ம், ஆக்சுவல் க்ரௌட்லேயே எடுத்தோம் நாங்கள். ம், ம். ஸோ வி நீட் டு ப்ராக்டிஸ் அ லாட். ஸோ அதில் வந்து கேமரா டிபியும் வந்து கேமரா தூக்கிட்டே வந்து பையன் முன்னாடி ஓடணும். பையன் ஃபாஸ்ட்டாக ஓடுவான், இவனும் ஓடணும். ஸோ வி ஹேட் தட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். ம். அப்புறம் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு ஷூட்டிங் பண்ணும்போது அதுதான் பண்ணோம். ஏன்னா ஒரு 3-4 days ரிஹர்ஸ் பண்ணி பண்ணோம். ம். பட் எல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங் பண்ணும்போது ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓ. அதனால திருப்பி ரீஷூட் பண்ணோம். ஓகே. ஸோ எஸ், இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹியூமன் டிராஃபிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மெயின் பிரச்சனையை எடுத்து இப்போ வந்து கதை சொல்கிறது அப்படிங்கிறத விட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம்
அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த மாரி வந்து இந்தியாவுல வந்து எந்த மாரியான ஒரு விஷயம் வந்து இது மக்கள்கிட்ட இன்னும் வைடரா எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் எடுப்பீங்க படமாக்குறதுக்கு? இல்ல அந்த மாரி எனக்கு இன்னும் ஐ ஹேவ் டு டூ ரிசர்ச். சும்மா ஒரு ஒரு டாபிக் இருக்குன்னு அத எடுத்து பண்ண முடியாதுல்ல. ம். We need to go, we need to find the facts, we need to find the statistical analysis. ம். அந்த மாரி நெறைய இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ. பட் மேபி இன் ஃபியூச்சர் ஐ கேன் டிக் இன், ஓகே. ஃபிகர் அவுட் அண்ட் மேபி ஐ கேன் டூ. இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து இது ரிசர்ச் பண்ணலாம், இல்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது மைண்ட்ல இருக்கு இல்லையா? அதுக்காக ரிசர்ச் கேட்டேன். பண்ணனா ஐ திங்க் ஸ்டில் சேம் ஹியூமன் டிராஃபிக்கிங் இஸ் a பிக் திங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஓகே, ஓகே. ஸோ அதிலோட பண்ணலாம். ம். ஸோ திருப்பி எகைன் இந்தியாவிலயும் அதே ஒரு விஷயம். இல்ல, இல்ல அப்படின்னு இல்ல. யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட் எவ்வளவு தூரத்துக்கு. ஏன்னா குட்டின்னு ஒரு படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்களா? ம், தெரியல எனக்கு. நான் ரீசெண்டா வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி கனடால டிவில பார்த்தேன். ஓகே. ஒரு சின்ன குழந்தைய வந்து ஒரு வீட்ல வேலைக்கு வச்சிருப்பாங்க. ம். அந்த வீட்ல உள்ள மாமியாருக்கோ யாருக்கோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வித்து அந்த குழந்தைய பாம்பே ப்ராஸ்டிடியூட்க்கு அனுப்பிடுவாங்க. ம். இட்ஸ் வெரி ஹார்ட் டச்சிங் மூவி. அந்த மாதிரி ப்ராக்டிக்கலா ரியாலிட்டியா எவ்வளவு நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ம். அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு we need to feel that one. எந்த ஓகே. டாபிக் எடுத்தாலும் இப்போ இதே சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் எனக்கு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஐ ஃபெல்ட் ஐ couldn't do anything for 2 days. ம், ம், ம். ஒரு இம்பேக்ட் இருந்தது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நம்மளை இம்பேக்ட் பண்ணதோ then we can do that. இவ்வளோ நேரம் வந்து படம் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ படத்துக்கும் உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. நன்றி.